ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறார். கடந்த நாட்களில் உள்ள கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளை நினைத்து நம்ம இந்த நேரத்தில் கலங்கி கொண்டிருப்போம், தேங்கி கொண்டிருப்போம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல இருந்த தேவைகள் நாளைக்கு, இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தினங்களும் குறித்து நாங்கள் கலங்கி கொண்டிருக்கோம். இந்த புதிய நாள் எப்படி இருக்க போகுதோ, என்னென்ன நிலைமை நமக்கு தரப்போகிறதோ, என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடுமோன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்கிறார். ஒருவேளை இதுவரை நம்மை தொடர்ந்து வந்த அந்த பிரச்சனைகளா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், எவைகளெல்லாம் நம்மை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறேன் என்கிறார். புதிய நன்மைகளை தரப்போகிறேன் என்கிறார். புதிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்கிறார். புதிய எல்லைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் தேவன் நமக்கு புதிதாய் செய்ய போகிற நன்மைகளை பார்க்க போகிற நாள், சுதந்திரிக்க போகிற நாள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் சிங்காசனத்தின் மேல சர்வ வல்லமையுள்ள தேவனாய், நான் அனைத்திற்கும் ஆளுகிறவராய் நான் இருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்க போகிறேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் புதிதாக்க போகிறேன் என்கிறார். நம்முடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்கிறார். இந்த நாளை அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக மகிழ்ச்சியோடு துவங்கும், ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் என்று உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நீங்க தந்திருக்கிறீங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகிறவராய் நீர் எங்களுக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.